போலீஸ் 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 போலீஸ். நான் ஒண்ணு பயப்படல தம்பி. அந்த போலீஸ் எங்க இருக்காங்க தேடிட்டு இருக்கான். ஆமா ஆமா இப்பதான் பேசிட்டேன் ஊருக்கு. ஓ நீ போடா. நான் வந்துட்டேன். கூட போறவனா தம்பி போடா உட்கார போய். சேவியா பையன் போடா. டேடா நாம ரெண்டு பேரும் ஒண்ணா தான் போறோம். ரெண்டு பேரும் ஒண்ணா தான் வரணும். ஒண்ணா தான்டா திருட்டு தொழில் கத்துக்கிட்டோம். ஆமா டேடா நேத்து என்ன விட்டுட்டு எங்கடா போற சொல்றா? என்ன தெரியுமா? கால ஓய் நான் தெரியுது. ஆலந்தூர் அடிவருமா. தம்பி எங்க போன தெரியுமா? எங்கடா போற? ஆலந்தூர் அடிவருமா. எங்க இப்படி சங்கராபுரம் பக்கம் வந்து கள்ளக்குறிச்சி வர. அதாவது பெரிய பெரிய மத்த வீடு. பெரிய பெரிய மத்த வீடு. பெத்து வீடு. ஆமா. போடியா? அதாவது பழைய காலத்துல ஆளுங்கப்பா. ஏப்பா. ஆமா. இந்த ஓடையார் கட்டி வச்சிக்கிறாரு. 75ல கட்டின ஊடாண்டா. புள்ள எம்மா போன இருக்குதோ. பரமா பெரிய மத்த வீடு. எடுத்து விடுற கண்ண போடா. கண்ண போட இல்ல கண்ண போட. கண்ண போட. சேர்த்து தலைய போட்டு போய் பூந்து பார்த்து மூட்டை மூட்டையா ஐயோ ஐயோ ஐயோ. ஆமா. ஏடா எனக்கு பங்கு கொடுத்தியாடா? நான் இங்கெல்லாம் பார்த்தா கண்டுபிடிச்சாங்கன்னு ஆலாத்தூர் ஏரி இருக்குல்ல. ஆமா அந்த கருவேல மரம். ஆமா அங்க இருந்து போய் பிரிஞ்சு பார்த்தா வெறும் அமட்ட மயிறு பைப்ல இருக்கான். அப்புறம் சர்ச்ச மயிறு இல்லாம பரியாரி வீட்டுல போனாங்க என்ன இருக்கா? அதுதான் வெறும் பிள்ளையாடு கத்தி அது முடிதான் மூட்டை கட்டி வச்சிருப்பான். போடா புத்திலாத விட நான் எங்க தெரியுமா போனேன்? ஏன் பாதாக்கி 10 பால் ஊரு பாப்பா தெரியுமா தெரியல தெரியல. இங்க மாதிரி சின்னச்சால நேரம் போறோம். அதுக்கு அந்த பெரம்பலூர் போற வழியில கைவளத்தூர் பக்கம் பாதாங்கி பசப்புலு. வெளிநாட்டு போனோம். வெளிநாட்டு போனோம். நடுவுல ஒரு ஆறு இருக்குது. இப்பதான் பாலம் போட்டுட்டான். என்ன அப்பெல்லாம் பாலம் போடல. அப்படியே பாலத்துல எல்லாம் திருவிழா உள்ள இருக்கும். அப்படியே உள்ள பூந்து பெரிய பெரிய மத்த பெரிய பெரிய மாடி உள்ள பூந்தா அப்படியே நோவாத லாக்கு திறந்துட்டான். எடுத்துட்டு வந்து மூட்டை மூட்டை இருந்துறான். எல்லாம் பழைய பஞ்சாங்கம் பாக்குது. வீட்டுல 60 வருஷம் பஞ்சாங்கமா கூணூறு தாண்டதுக்கு அப்புறம் என்ன இருக்கு? ஏடா இப்படி வச்சிருந்தா நம்ம எப்படி தம்பி அது விட்டு நான் எங்க போன தெரியுமா? தெரிவிக்கிறேன் கொலப்பாக்கம் பெரிய பெரிய மெத்த வீடாம இருந்துச்சு. அதாவது மூட்டை மூட்டையா போட்டு பரிதா போட்டு மூடி இருந்தாங்க. இது தானியா போட்டதான்னு மூட்டை எடுத்தான். இந்தாண்ட தோல் ஒரு மூட்டை இந்த தோல் எடுத்து போய் பைபாஸ் ரோட்டுக்கு அந்தாண்ட போய் வச்சு பிரிச்சு பார்த்தா வெறும் குண்டா மகன் துச்சாதன் மகன் கல்வியல் மகன் எத்தனை பேர் பட்டாலும் கெட்டாலும் அது பெரியதன்றோ பாரர சால்வதற்கிருந்த
என் பார்த்தன் மகன் ஒருவன் யாரரசுக்குரியது என்று உரைத்தாரங்கர் கோமான். இந்த நல்ல நேரத்திலே திருப்பாக்கம் நகரத்தில் இருக்கும்படியான அம்மன் பெயர் விளங்க வேண்டும் என்றும் அம்மனுக்கு அபிஷேக ஆராதனை செய்த கிராம பொதுமக்கள் பெயரால் கொண்டாடப்பட்ட காஞ்சாயம் கிருஷ்ணாவிற்கு இதோ திருப்பாக்கம் நகரத்தில் இருக்கும்படியான இன்னும் ஊராட்சி மன்ற தலைவர் சக்கரவர்த்தி யாதவர்களை சிகாரணியா இருக்கும்படியான சக்கரவர்த்தி தலைவர் அண்ணார் அவர்கள் இதோ திருமலை குமரமுடிக்காக 200 ரூபாய் சன்மானமாக சோழார்பேட்டை நன்னகரத்தில் இருக்கும்படியான காளியப்பன் அண்ணார் அவர்கள் இதோ பகவானுக்காக 100 ரூபாய் சன்மானமாக வழங்கியுள்ளார். அப்பேற்பட்ட நட்பார்வை அளிக்குமாறு ஆண்டவனை பிரார்த்தனை எங்க வந்து போனோம் நன்றி இல்லை நன்றி சுவாசம் பார்த்தா நீதி முடியாது. சொந்த பந்தத்தை பார்த்தா சொல்ல முடியாது. மாமியார் தாலி அர்த்தம் எதையும் பார்க்க மாட்டேன். எவனா தாலி விட்டுவேன். அப்படியே போய்க்கோ. தம்பிக்கு வேணாம். கத்தி அங்க இருந்து வாழ சொல்லுவாங்க. கத்தி அங்க இருந்து சொந்தவன ஊர்ல கூத்தாண்டவர் சாமி கோயில் இருந்து அதுல போய் அங்க ஆட்டம் ஆடிட்டு 3 நாள் அங்க ஆட்டம் ஆடிட்டு படுத்தோம். நீ கையிலே வச்சுக்கிட்டு என்ன பண்ண போற உட்காந்து இருக்கிற நான் போனா ஊருக்கு ஆட்டம் பின்னாடி இப்படி காட்டுற மாதிரி அங்க சாமி போய் தெரியுமா சொல்றா கேள்விப்பட்டிருக்கியா? நான் தான் அந்த ராகு நான் கேது பொண்டாட்டி கரும்பு ஆகும். பொண்டாட்டி என்ன என் புளிய கட்டு கொடுக்கணுமல்ல கேது போல் கடுப்பவனுமல்ல இல்ல இருந்தாலும் பார்க்க மாட்டேன். ஒக்கால இருந்தாலும் பார்க்க மாட்டேன். உள்ள கொடுத்துறா கெடுத்துருவோம். தங்கிச்சா இருந்தாலும் யார் தங்கிச்சா இருந்தாலும் எவ்வளவு இருந்தாலும் கெடுத்துருவான். அவர்கள் மண்டல அதிபதியாகிய அனிபவான் தங்கள் ஏதோ முக்கியமான விஷயத்தை வந்திருக்கிறார். ஐயா கிழக்கம் வந்துருச்சு. ராகிகள் வந்துருச்சுங்க. உத்தரவு கோடி வந்தனும் உங்கள் புகழ் என்றென்றும் குறையாமல் வந்திருப்பார். இருந்த எங்களை கொள்ளையடிக்கும் திருடர்களாக சொல்லுங்க ஒருத்தர் குடி வச்சு இப்படி போட்டாங்க. எதற்காக உங்களை வரவழைக்கிறேன்? அதாவது
கரங்களை இழந்தவனுக்கு ஆடை ஆபரணம் தேவையா? தேவையில்லை. ரொக்க ரோஷனங்கள் தேவையா? தேவையில்லை. அவன் அணிந்திருக்கான அடிமடிகள் அவனுக்கு தேவையா? தேவையில்லை. இதையெல்லாம் விட கையில வச்சிருக்கான அச்சய பாத்திரம் அது அவனுக்கு தேவையா? அதாவது நகை நாணயம், அதாவது ஒரு மன்னன் இயல்பாக சம்பாதிப்பது. சரி, அந்த அச்சய பாத்திரம் சொன்னீங்க பெருமை என்ன? அதாவது அரசனை நான் தொடர்ந்த போது அவன் நாடு நகரங்களை விட்டு அடவியான கழகத்திற்கு வந்தான். அப்படி வரும்பொழுது கழகத்து குலகுருவாகிய வசிஷ்ட பகவான் எதிர்பட்டு தன்னுடைய தவநிலையால் பெற்ற அமுத சுரபி, அந்த அமுத சுரபியானது காலையில் எழுந்து காலக்கடனை முடித்து அதாவது நியம நிஷ்டைகளை செய்து அந்த பாத்திரத்தை வைத்து அனுஷ்டானங்கள் செய்தால் அல்ல குறையாத அறுசுவை பதார்த்தமானது அதிலே வந்து கொண்டிருக்கும். அப்படிப்பட்ட அமுத சுரபி அவன் கையில் இருக்கு. அதனாலதான் அவன் என்ன நினைக்கிறான்? ஆமா, இப்ப அவன் தனிமையா காட்டுல வந்துட்டு இருக்கிறான். நீங்க 2 பேரும் போய் வழி மறிச்ச உடனே யாரு என்று கேட்பான். நாங்க யாரா இருந்தா உனக்கு எங்க வேலையை நீ செய்யடா வாடா கூட ஏன் தெரியுமா? குலை கலவு கல் காம மதமாச்சிரம் என்று சொல்லக்கூடிய 5 வித பஞ்சமா பாதங்களை நீ கேள்வியா இருக்கிறான். அப்ப உங்க கூட திற வந்தா அப்ப விரத்தை கெடுத்துரும். அப்ப அதுக்கு வரப்ப இல்ல ஏதாகிலும் ஒரு பாதக செயல்களை செய்ய சொல்லு. இல்லன்னா செய்யக்கூடிய சனிவாரம் விருந்த கொடுங்க, அதையும் கொடுக்கலன்னா ஆடை ஆபரணம் அடிப்படிகள் அட்சய பாத்திரம் அத்தனை பிடி கொண்டு அடிவாடி என்று அடித்து விரட்டாது சென்று வருகிறோம் என்று வரும். கொள்ளையடிப்பதே பாவம், திருட போறது அதை விட பாவம். பஞ்சமா பாதகம். இந்த செயல் 2 செய்யறவனுக்கு அவன் கூட விளங்காது. அடுத்த தலைமுறை அவன் புள்ள இந்த மண்ணில் இருக்கு. பகவானே, நான் என்ன என் சொந்த வேலைக்கு திருட போறேன்? இல்ல அவனுக்கு எனக்கு ஏதோ பகையா? உன் வேலை உன்னால முடியலன்னு ஆள விடுறேன். இப்படி சொல்லி இப்படிதான் கோவில் உண்டிய பூரா ஓடிக்கிறான். கேட்டா கோவில் உண்டிய ஓடிக்கிறான், சிலையை தூக்கிட்டு சாமி ஆடுறான். இதெல்லாம் எங்க பாதகமான கிரகம் அமைப்பு போய் ராஜா மறிடான்னா என்ன துணைக்கு கூப்பிட்டீங்கன்னா அது பஞ்சமா பாதகம் இல்லையா? அந்த பாதக செயல்கள் நான் ஈடுபடலாமா? இடப்படாது. அப்ப நீதி நேர்மை தாய்வு ஆட்சியங்கிறது என்ன? பஞ்சமா பாதக செயல்களில் எதிலே ஈடுபடக்கூடாது. யாருக்கும் தயவு தாட்சியம் இன்றி அவன் வாழ்க்கையில கொடுக்கறத கொடுத்தே தீரணும், எடுக்கிறத எடுத்தே தீரணும். இது என் தலைவி. ஏன் என்றால் தர்மம் என்றது இரு கண் பார்வை. எனக்கு என்னுடைய பார்வையில் தேவர்கள் கொடுத்த கட்டளை இந்த தர்மத்தை தவிர ஒருபோதும் சனிக்கவா நீ அதர்மத்தில் ஈடுபடக்கூடாது அப்படி என்று கட்டளை இட்டு என் பார்வையை கொடிதாக்கினார்கள். அதனாலதான் நான் யாரையும் போய் பிடிக்க தேவையில்லை. போதும் மண்மோடு பாயா சென்று வருகிறோம். அதனால என்ன கூப்பிடாத நீ மாட்டு போற வாடாம எந்த வழியா வர பார்க்கலாம்.
ஓடி வந்து என்னை வழி மறிக்கும்படியான உங்களது பாதார இந்த கமலங்களுக்கு போனான ஓடி வந்தனம் என்ன பாடுதா
பகவானுடைய விஷப்பார்வை இருந்தால் கோவிந்தன் ஏழுமலை வெங்கடேசனுடைய சிவர்களுடைய குடும்பத்தில் பகவானுடைய விஷப்பார்வை இருந்தால் நீங்கி சுப பார்வை பெற்று என்றும் சுபிட்சமாக வாழ வேண்டும். சுபே ஜெயம். இருட்டு பெட்ரோல் காய்ச்சல கொடுத்துரும். பரவாயில்ல. எனக்கு தான் டென்ஷன் ஆகுது. உனக்கு ஏன் டென்ஷன்? ஒரு வேகாலத்துக்கு போட்டாக்க வார்த்தமா ஹலோ மிஸ்டர் புரியவா பார்த்தா பாமாதான் இருக்கு. எல்லாம் முடிச்சியா? நிஜமா போய் சொல்லுங்க. மனமகிழ்ந்து கொடுத்தனர் என்கிறதம் அந்த பெருமையால் விரதத்திற்கு இந்த பேர்களின் பாத்திரத்தை அருகிலே எனக்கு நீங்கள் உங்கள் தாளடி சேலமண்ணா இந்த காரகத்தில் உள்ள என் குருவாக மதிச்ச பகவான் நாட்டை விட்டு காட்டுக்கு வந்த பொழுது இந்த அமுத சுரபி ஆகிய அட்சய பாத்திரத்தை பகவான் ஆகிய நாராயணுடைய விரதத்திற்காக கொடுத்தது. இதை மட்டும் விட்டு குடிக்க முடியுமா முடியாதா? குடிக்க முடியுமா முடியாதா? தடுத்து எவன்டா கோயிந்தா வக்கா எவன்டா கோயிந்தா பிச்சு பிடிச்சு மம்மால போட்டு பின்னாடி குடுத்து மரியாதையா கோவத்தை கோவமா கட்டிட்டேன்.
நானும் வந்தது பாக்குறேன். என்னமா கூலி கொடுத்தாரு புண்ணியம் போயிட்டு ஆட பக்தி செய்ய ஆடை ஆபரணம் எல்லாம் உங்ககிட்ட கொடுத்துருவோம். இந்த குண்டா வச்சுக்க குண்டா இதையும் வச்சுக்க. என்னமோ விரதம் 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 அந்த புண்ணியன்னு ஒண்ணு சொல்றல அந்த விரத புண்ணியம் திருடருக்கு சொந்தம் அப்படி ஒரு வார்த்தை சொல்லு விட்டுறான். என்ன சொன்னான் குருமணி என்னை தவிர வேறு ஒருவருக்கும் அவர்களா கூட என் வாயால தந்தே தரேன்னு சொல்ல மாட்டேன். அவளா அவன் என்னடா கரிசன பாக்குறியா அவங்கிட்ட மக்களா போய் ஆட எத்தனை சொல்ல முடியாது. ஒரே சோறு உள்ள அங்க வலி உங்க பேரை சொல்லி நீ விருந்தமே குடுக்கணும். இந்த குண்டானே வச்சுக்க. சரிண்ணா. ஆடை ஆபரணம் நல்லா வச்சுக்க. எப்பா ஒன்னால நாங்க இன்னையில இருந்து திருத்தறதா இருக்கணும். நாங்க எல்லாம் எதுக்கு திருடுறோம்? எல்லாம் இந்த ஒரு தினமும் திருடி ஊர்ல சாப்பிட ஒரே ஒரு நாள் என் கூட நீ துணையா வந்து என் கூட திருட வந்தா அந்த பொன் பொருளை கூட என்கிட்ட கொடுத்துரு. Oh,
பயிர் ஒருத்தர் பயிர் கண் சொல்றேன் ஐயோ மூச்சு வாங்க அவருக்கு கூட ஒருத்தன் வந்துக்கிறான் அவனுக்கு ஒருத்தருப்பாங்க சோத்த முடியாது அடி அடியில கறி பிச்சுக்கிட்டு வந்து போய் ஹரி முகுந்தானந்தா